முட்டைகள் பெரும்பாலும் புரதத்தின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு முட்டையில் சுமார் 6 கிராம் புரதம் உள்ளது. இருப்பினும் சில காய்கறிகள் புரத உள்ளடக்கத்தை பொறுத்தவரை முட்டைகளை விட சிறப்பாக உள்ளது. உணவில் இந்த காய்கறிகளை சேர்க்கப்படும் போது தினசரி புரத உட்கொள்ளலை அதிகரிக்கலாம். நீங்கள் தினமும் காலை உணவாக முட்டைகளை சாப்பிட்டு வருகிறீர்களா? ஊட்டச்சத்து விஷயத்தில் சமரசம் செய்யாமல் முட்டைக்கு மாற்றாக இந்த காய்கறிகளை சாப்பிட்டு வந்து பாருங்கள். அது என்னென்ன காய்கறிகள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை. பசலைக்கீரை ஊட்டச்சத்துக்களின் ஒரு களஞ்சியமாகவும் புரதத்தின் சிறந்த மூலமாக உள்ளது. ஒரு கப் சமைத்த பசலைக்கீரையில் சுமார் 5.4 கிராம் புரதம் உள்ளது. ஆனால் 100 கிராமுக்கு அளவிடும் போது அதில் தோராயமாக 2.9 கிராம் புரதம் உள்ளது. புரதத்தை தவிர கீரையில் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே ஆகியவை நிறைந்துள்ளது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கிறது. முருங்கைக்காய். முருங்கை இலைகள் மற்றும் முருங்கைக்காய் புரதம் நிறைந்துள்ளது. 100 கிராம் முருங்கை இலைகளில் சுமார் 9 கிராம் புரதம் உள்ளது. இது சிறந்த தாவர அடிப்படையிலான புரத மூலங்களில் ஒன்றாகும். இவை பொதுவாக தென்னிந்திய சாம்பார், குழம்புகள் மற்றும் பொரியல்களில் பயன்படுத்தப்படுகிறது. முருங்கைக்காயில் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் ஆக்சிஜனேட்டுகள் நிறைந்துள்ளது. இவை நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கிறது. புரோக்கோலி பெரும்பாலும் அதன் அதிக நார்ச்சத்து மற்றும் விட்டமின் உள்ளடக்கத்திற்காக செயல்படுகிறது. ஆனால் இது குறைந்த மதிப்பிடப்பட்ட புரதம் மூலமாகும். 100 கிராம் புரோக்கோலியில் சுமார் 2.8 கிராம் புரதம் உள்ளது. ஒரு முழு கப் நறுக்கிய சமைத்த புரோக்கோலி கிட்டத்தட்ட 5.7 கிராம் புரதத்தை வழங்குகிறது. இது ஒரு முட்டையை விட அதிகமாகும். கூடுதலாக புரோக்கோலியில் ஆக்சிஜனேட்டுகள், போலேட் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இது இதய ஆரோக்கிய, செரிமானத்தை ஆதரிக்கிறது மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை வழங்குகிறது. காளான். வெள்ளை பட்டன் காளான்கள் போன்ற சில வகையான காளான்களில் வியக்கத்தக்க வகையில் புரதம் அதிகமாக உள்ளது. பச்சையான காளான்களில் 100 கிராமுக்கு சுமார் 3.1 கிராம் புரதம் இருந்தாலும் சமைத்த காளான்கள் நீர் இழப்பால் இன்னும் அதிக சரிவை கொண்டுள்ளது. ஒரு கப் சமைத்த காளான் கிட்டத்தட்ட 5 முதல் 7 கிராம் புரதத்தை வழங்க முடியும். காளான்களில் விட்டமின் பி, செலீனியம் மற்றும் ஆக்சிஜனேட்டுகள் நிறைந்துள்ளது. அவை மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. பட்டாணி. தாவர அடிப்படையிலான புரதத்தின் சிறந்த ஆதாரங்களில் பட்டாணியும் ஒன்றாகும். ஒரு கப் சமைத்த பட்டாணியில் சுமார் 8 கிராம் புரதம் உள்ளது. இது ஒரு முட்டையை விட கணிசமான அளவு அதிகம். 100 கிராம் பட்டாணி தோராயமாக 5 கிராம் புரதம் வழங்குகிறது. புரதத்தை தவிர பட்டாணியில் நார்ச்சத்து, விட்டமின் கே மற்றும் போலேட் நிறைந்துள்ளது. இவை செரிமானம், இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு சீரான உணவுக்கு சிறந்த ஒன்றாக அமைகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.